insolvency and bankruptcy code. Okay, now first of all try to understand what is insolvency, what is bankruptcy. You're getting it? Any idea what is insolvency, what is bankruptcy? Any idea first what is insolvency? ஏன்னா insolvency and bankruptcy code IBCன்னு இருக்கு. அப்படின்னா என்ன? Insolvency அப்படின்னா என்னன்னா, it is the inability of the debtor or the borrower to make what? A prompt repayment to what? A creditor or what? The lender. You're getting it? கடன் கொடுத்த ஒருத்தருக்கு கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலை, அதான் என்னது? Insolvency. You're getting it? For an example, நான் இவர்கிட்ட ஒரு 100 ரூபா வாங்குறேன், நான் இவருக்கு 100 ரூபாயை திருப்பி கொடுக்க முடியல, on due date prompt repayment நான் பண்ணலைன்னா, then that situation is called as what? Insolvency. Is that very clear? Insolvency is the inability of the debtor or borrower to make prompt repayment to the creditor or the lender. That is what is called as insolvency. You getting it? Inability of the debtor or the borrower to make a prompt repayment to the creditor or the lender. That is what is insolvency. You're getting it? Now my question is, what is the circumstances in which a person will become insolvent? In the situation a person can become insolvent. Huge debt. Okay. He has debt is greater than his asset. Okay. His debt is greater than his asset. You're getting it? அப்பன்னா அதுக்கு பேர் தான் பேங்க்ரப்சி. அதுக்கு பேர் தான் என்னது? பேங்க்ரப்சி. பேங்க்ரப்சின்னு என்ன? திவால் ஆயிடுச்சு, ஒரு கம்பெனி திவால் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் என்னது? பேங்க்ரப்சி. எப்போ ஒரு கம்பெனி திவால் ஆகும்? அந்த கம்பெனியினுடைய டெப்ட்ஸ், லயபிலிட்டி ஆர் கிரேட்டர் தென் த கம்பெனிஸ் அசட். அப்போ அந்த கம்பெனினால என்ன பண்ண முடியாது? இட் கான்ட் மேக் அ ப்ராம்ப்ட் ரீபேமெண்ட். அப்போ இன்சால்வன்சி, பேங்க்ரப்சி. யூ கெட்டிங் இட்? யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் தி சிச்சுவேஷன்? அப்போ டு ரிசால்வ் தி சிச்சுவேஷன் ஆஃப் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னா அந்த சிச்சுவேஷனை ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கணும்ல. யூ ஆர் கெட்டிங் இட்? இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் அவர்கிட்ட இருந்து நான் 100 ரூபா வாங்குறேன், என்னால் அந்த 100 ரூபாயை திருப்பி கொடுக்க முடியலை. ஓகே, அப்போ இன்சால்வெண்ட் ஆகிட்டேன் நான். ஏன் இன்சால்வெண்ட் ஆகிருக்கேன்? நான் பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸ் திவால் ஆகிடுச்சு, பேங்க்ரப்ட் ஆகிட்டேன் நான். ஸோ நான் என்னால் அவருக்கு என்ன பண்ண முடியல? பணத்தை திரும்ப கொடுக்க முடியலை. அப்போ இது ஒரு சிச்சுவேஷனில், இந்த சிச்சுவேஷனை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ், ஒரு ப்ரொசீஜர் ஹேஸ் டு பி ஃபாலோட், ரைட்? தேர் ஷுட் பி அ கோட், ரைட்? இது இந்த இப்படி ஃபாலோ பண்ணும் இந்த மாதிரி சூழ்நிலையில் அப்படின்னு. அதுதான் இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட். யூ கெட்டிங் திஸ் பாயிண்ட்? இன்சால்வன்சினா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, பேங்க்ரப்சினா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. In the situation of insolvency and bankruptcy, to resolve this situation, there is a procedure that has to be followed. You're getting it? And that procedure, rules, regulation, that is what is called as what? Code. So, other than IBC, Insolvency and Bankruptcy Code. Okay? In the process, என்னவா இருக்கும்? Legal framework. இது என்னவா இருக்கும்? Legal framework. சரி, நீங்கள் கேட்கலாம், சார் ஒருத்தன் பணத்தை திரும்பி கட்டல, விட்டுற வேண்டியதானே? ஒருத்தன் இன்சால்வெண்ட் ஆகிட்டான், விட்டுற வேண்டியதானே? இல்லை ஒரு கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிடுச்சு, திவால் ஆகிடுச்சு, விட்டுற வேண்டியதானே? அதையே ரிசால்வ் பண்ணும். அது கடன் கொடுத்தவனுக்கும் கடன் வாங்கினவனுக்கும் இருக்கிற பிரச்சனை, அதையே ரிசால்வ் பண்ணாமல் அப்படியே விட வேண்டியதானே அப்படின்னு கேட்டால், நோ. ஒரு கம்பெனி கடன் வாங்குது, அந்த கம்பெனி திவால் ஆகிடுச்சு, ரீபே பண்ண முடியல, என்ன ஆகும்? அந்த கம்பெனியை க்ளோஸ் டவுன் பண்ணி அப்படியே அசட்ஸ் எல்லாம் லிக்விடேட் பண்ணி அப்படியே வித்துட்டு போயிட்டா என்ன ஆகும்? அந்த கம்பெனியில் இருக்கிற பேருத்துக்கெல்லாம் வேலை, வாட் வில் ஹேப்பன் டு த ஜாப்? அன்எம்ப்ளாய்மெண்ட் வரும்ல. அப்போ என்னது? ஒரு சைடு அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் வரக்கூடாது, இன்னொரு சைடு என்னது? கடன் கொடுத்தவனும் பாதிக்கப்படக்கூடாது. யூ கெட்டிங் இட்? அப்போ என்ன பண்ணும்? அந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜரை இது பண்ணும். அதான் இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட். கிளியர் வித் திஸ்? எது கன்ஃபியூஷன் இல்லையே? நோ கன்ஃபியூஷன், ரைட்? நோ. ஃபர்ஸ்ட் திங், இப்போ இந்த இடத்துல இந்த இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட புரிஞ்சுக்கிறதுக்கு, in order to understand this, you have to understand 2 or 3 concepts. Okay? Number 1 என்னன்னா, see for an example, now you have a company. Now you have a company. Is that clear? Now
இந்த கம்பெனிக்கு யாரெல்லாம் கடன் கொடுத்துருக்கலாம்? பேங்க்கு கடன் கொடுக்கலாம், ஒரு இண்டிவிஜுவல் கடன் கொடுக்கலாம். ஆனால் அவங்க மட்டும்தான் கடன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் கூட கடன் கொடுக்கலாம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த கம்பெனி கடன் வாங்குறத கேஷாக தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. என்னவா வாங்கலாம்? ஒருத்தர்கிட்ட பொருள் வாங்கிட்டு அந்த பொருளுக்கான ரீபேமெண்ட்டை அப்போ பண்ணாமல் நான் பின்னாடி பண்ணுறேன்னு சொன்னால் அதுவும் கடன் தானே. ஃபார் அன் எக்ஸாம்பிள், லெட்ஸே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குது. லெட்ஸே தெர் இஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஹவ் borrowed money of 1 crore rupees from State Bank of India. அதுவும் கடன் தான். அதே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒரு சிமெண்ட் கம்பெனி கிட்டேருந்து எனக்கு இப்போ ஒரு 1000 மூட்டை சிமெண்ட் கொடுத்துரு, ஆனால் நான் எப்போ பேமெண்ட் பண்ணுவேன்? 6 months கழிச்சு தான் நான் பேமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் என்னதான்? கடன் தானே. பட் ஆனால் இங்கே என்னது? பேங்க்கு கிட்ட வாங்கினது கேஷாக வாங்கியிருக்கு. ஆனால் சிமெண்ட் கம்பெனி கிட்ட வாங்கினது கேஷாக வாங்கலை. பட் தட் இஸ் ஆல்சோ வாட்? அ கைண்ட் ஆஃப் லோன். கிரெடிட் தான் அதுவும். யூ கெட்டிங் இட்? ஸோ அப்போ இங்கே பாருங்க, ஒன்று பேங்க்கு கிட்ட இருந்து வாங்கலாம். இந்த கம்பெனி கேன் டேக் லோன் ஃப்ரம் வாட்டர் திஸ் பேங்க். யூ கெட்டிங் இட்? ஆர் திஸ் கம்பெனி கேன் வாட்டர் டேக் சம் ரா மெட்டீரியல் ஆர் சம்திங் ஃப்ரம் வெண்டர். வெண்டர்னா ரா மெட்டீரியல் சப்ளையர். அவங்களாம் தான் என்ன? யார்? வெண்டர். இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ரா மெட்டீரியல் என்ன? சிமெண்ட், பிரிக்ஸு, ஓகே, இதெல்லாமே என்னது? ரா மெட்டீரியல். அந்த ரா மெட்டீரியல்லாம் சப்ளை பண்ணுற ஒருத்தரை என்ன நீங்கள் சொல்லலாம்? வெண்டர். அது ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு தனி நபராக கூட இருக்கலாம். அதே மாதிரி இங்கே காசு கொடுத்தவங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன், பேங்காக இருக்கலாம், ஒரு தனி நபராக இருக்கலாம். யூ கெட்டிங் இட் ஆர் நாட்? யூ கெட்டிங் இட்? ஸோ திஸ் இஸ் லோன், திஸ் இஸ் ஆன் கிரெடிட். சரியா? இவங்க ரெண்டு பேர்த்துக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன இருக்குது? தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். இவரை இந்த பேங்கை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபைனான்ஷியல் கிரெடிட்டார். ஃபைனான்ஷியல் கிரெடிட்டார் காசு கடனில் வாங்கியிருக்கிறது ஃபைனான்ஷியல் கிரெடிட்டார். ஆனால் இந்த வெண்டரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆப்ரேஷனல் கிரெடிட்டார். ஆப்ரேஷனல் கிரெடிட்டார். யூ கெட்டிங் இட்? இந்த கம்பெனியினுடைய ஆப்ரேஷன்ஸ்க்கு ஃபண்ட் பண்ணியிருக்கிறவங்க, அவங்க கம்பெனியினுடைய ஃபைனான்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஃபண்ட் பண்ணியிருக்கிறவங்க. த ஃபைனான்ஷியல் கிரெடிட்டார், ஆப்ரேஷனல் கிரெடிட்டார். இந்த ரெண்டு கிரெடிட்டாரில் இங்கே பாருங்கள், ஃபைனான்ஷியல் கிரெடிட்டார் இருக்காங்கல்ல, தே நெவர் கிவ் மணி டு திஸ் கம்பெனி வித்தவுட் டேக்கிங் எ கொலாட்ரல். இதை எடுத்துகிட்டு தான் கொடுப்பாங்க. பேங்க் வந்து இந்த கம்பெனிக்கு லோன் கொடுக்கணும்னா என்ன எடுத்துகிட்டு தான் கொடுப்பாங்க? they will take some security, they will take some collateral. வீட்டு பத்திரமோ ஏதோ ஒரு எடுத்துகிட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் ஆப்ரேஷனல் கிரெடிட்டர் அப்படி கொடுக்க முடியுமா? நான் உனக்கு வந்து 1000 மூட்டை சிமெண்ட் அனுப்புகிறேன், ஆனால் எனக்கு பத்திரத்தை கொடு அப்படின்னா தருவாங்களா? தரமாட்டாங்க. இது நம்பிக்கையின் அடிப்படையில் பண்ணுறது. எது? ஆப்ரேஷனல் கிரெடிட்டர். நான் இன்னைக்கு கொடுக்குறேன், நாளைக்கு என்ன பண்ணிடுவான்? தந்துடுவாங்க. பிஸ்னஸ் இது. மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் இப்படி தான் ரன் ஆகும். யூ கெட்டிங் மை பாயிண்ட்? என்னது? ஓகே, 1000 மூட்டை சிமெண்ட் ஒட்டுக்கா வாங்குறாங்கிறான், என்ன காசு இப்போ இமீடியட்டாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்கிறான், 6 மாதம் கழிச்சுங்கிறான். ஓகே, நம்ம அதை கொஞ்சம் டாலரேட் பண்ணிக்க முடிஞ்சுன்னா நமக்கு என்னது? ஒரு கஸ்டமர், ஒரு கிளைண்ட் கிடைக்கிறாங்கன்னா ஆப்ரேஷனல் கிரெடிட்டர் என்ன பண்ணுவாங்க? எந்த ஒரு செக்யூரிட்டி பேக்கப்பும் எடுத்துக்காம அந்த 1000 மூட்டை சிமெண்ட்டை கொடுத்துருவான். யூ கெட்டிங் மை பாயிண்ட்? இப்போ டிஃபால்ட், கம்பெனி டிஃபால்ட்டே பண்ண முடியாது பேங்க்குக்கு. ஏன்? செக்யூரிட்டி இருக்குது. அப்படியே இந்த கம்பெனி லோனை ரீபே பண்ணலனாலும் அவன் என்ன பண்ணிடுவான்? மார்டேஜ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிக்குவான். யூ கெட்டிங் இட்? ஆனால் இவனால அது பண்ண முடியாது. ஸோ அதனால தான் financial creditors are called as secured creditors. Financial creditors என்னன்னு சொல்லுவாங்க? Secured creditors. Okay, why they are called as secured creditors? Because they take what? Collateral. They take collateral and only then they give loan. So financial creditors are secured creditors. But whereas operational creditors are what? Unsecured creditors. You are getting it? Yes. ஸோ இப்போ நம்ம கம்பெனியை பாரோவர்னு சொல்லலாமா? கம்பெனியை பாரோவர்னு சொல்லலாம், இல்லைன்னா டெப்டார்னு சொல்லலாமா? கம்பெனி கேன் பி கால்ட் அஸ் எய்தர் பாரோவர்ஸ் ஆர் டெப்டார். இவங்க த பேங்க் அண்ட் வெண்டார் கேன் பி கால்ட் அஸ் வாட்? எய்தர்
lenders or creditors. திரும்ப நான் சொல்றேன், கம்பெனி என்னன்னு சொல்லலாம் நீங்க? டெப்டார் இல்லையா? இவங்க 2 பேர்த்தையுமே நீங்க என்னன்னு சொல்லலாம்? எய்தர் lenders or creditors. Lenders or creditors. Getting this? சரி, ஓகே.